Dear children, today we are going to discuss about data and processing. Generally, data means is a collection of meaningful information. Example, whatever input we are given to the computer, that is called data. நம்ம கம்ப்யூட்டரில் கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்டை நம்ம டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். Next, it will be converted into binary digit format. Binary means binary value is 2, 0 or 1. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்டை அது என்ன ஃபார்மேட்டில் தான் அனுப்பும் அப்படின்னா 0 or 1 இந்த ஃபார்மேட்டில் தான் அனுப்போம். நெக்ஸ்ட் the CPU is going to process the data and finally produce the result. அதுக்கப்புறம் CPU டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். திஸ் இஸ் த வே ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் கம்ப்யூட்டர். இந்த முறையில் தான் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம சின்ன கிளாஸஸ்லேருந்தே படிச்சிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we know that what is data and what is information. Now we see a data. Data is defined as an unprocessed collection of raw facts. Unprocessed collection of raw facts for communication, interpretation or processing. Raw facts means it will not give meaningful information. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக கொடுக்காது, அதில் ஒரு கன்க்ளூஷன் இருக்காது. இதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரா ஃபேக்ட்ஸ் அப்படின்னு. எக்ஸாம்பிள் 130 இது ஜஸ்ட் ஏ நம்பர். இது ஒரு நம்பர் தான். இது என்ன ரோல் நம்பர் அப்படிங்கிறது எதுவும் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட்டு 16ங்கிறதும் என்னன்னு மென்ஷன் பண்ணல. ஆனால் அது ஒரு ஏஜாக இருக்கலாம், இல்லை ஒரு நம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு கவிதா. கவிதா அப்படிங்கிறது ஒரு நேம். நெக்ஸ்ட் லெட்டர் சி. சி அப்படிங்கிறது ஒரு ஆல்பபெட். ஸோ 134, 16, Kavita C is a collection of data, but it will not give meaningful information. 134, 16, Kavita C or data. இது எல்லாமே ஒரு டேட்டா தான், ஆனால் ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தரலை. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவும் இண்டிவிஜுவலாக தான் இருக்குது, ஒன்றோடு ஒன்று ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லை, அவங்களால ஒரு கன்க்ளூஷனும் கொடுக்க முடியல. So, the unprocessed collection of raw facts is called data. Next, we see about information. Information is defined as a processed collection of facts from which conclusion may be drawn. Simply that data is processed to give meaningful, order or structured information. Informationல பார்த்தோன்னா process collection of fact அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இதுக்கு நம்மளால் கன்க்ளூஷனும் கொடுக்க முடியும். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு ஆர்டர் ஃபார்மேட்டில் இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் இருக்கும். எக்ஸாம்பிள், கவிதா இஸ் ஏ 16 years old. கவிதா இஸ் ஸ்டடியிங் இன் 7th standard A section with the roll number is 165. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா கவிதா இஸ் ஏ 16 years old. அவளுக்கு 16 வயசு ஆகுது. கவிதா இஸ் ஸ்டடியிங் இன் 7th standard A section. அவள் 7th standard A sectionல படிக்கிறான். அவளோட ரோல் நம்பர் என்ன அப்படின்னா 165. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த 4 டேட்டாவும் ஒன்றோட ஒன்று ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸும் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ அதில் நம்மளால் கன்க்ளூஷன் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு அது கொடுக்குற அந்த ஆர்டர் ஆர் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் இருக்க அந்த இன்ஃபர்மேஷன் அது ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுது. ஸோ தட் த கிவன் ப்ராப்பர் மெசேஜ் தட் இஸ் கால் இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டா மீன்ஸ் unprocessed collection of raw facts. It will not give meaningful information. That is called data. Information means processed collection of facts. It will give meaningful information. That is called information. Next, we are see about data processing. The conversion of data into information, that is called data processing. டேட்டாவை இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்ம டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம். In that example, the first one is data, second one is process and third one is information. First one, data 165, 7 Kavita A. This is a data. This is a unprocessed collection of data. அப்படின்னா ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கல. இதில் இருக்க டேட்டா எல்லாமே எதோடையுமே ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட், going to process the data. After processing the data, it will give the meaningful information. The information is Kala is studying in 7th standard A section with the roll number of 165.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குது. ஸோ அப்போ டேட்டாவை இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸிங் பேர் டேட்டா ப்ராசஸிங். தேங்க்யூ சில்ட்ரன்.